சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துருக்குறாங்க. 2வது மேட்சும் தோத்துருக்குறாங்க. பஞ்சாப் கிங்ஸ்கிட்ட இது தொடர்ந்து 4வது தடவையா, 5வது தடவையா, 6வது தடவையா? ஆனால் போன வருஷம் தோத்தாங்க, அதுக்கு முந்தின வருஷமும் தோத்தாங்க. இப்போ சேப்பாக்கில் தோத்துருக்குறாங்க. சேப்பாக்க, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சேப்பாக்க பஞ்சாப் கிங்ஸ் வந்து இங்கே தகர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட இன்னொரு ஹோம் கிரவுண்டாக அங்கே மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, சென்னை சூப்பர் கிங்ஸில் தோல்விக்கான காரணம் என்ன? பேட்டிங்லையா, பவுலிங்லையா, பிளேயிங் 11 பிக் பண்ணதுலையா, என்ன எங்கே தான் தப்பு பண்ணலன்னு கேட்குறீங்களா? எல்லா இடத்துலையும் தப்பு பண்ணியிருந்தாங்க. தோல்விக்கான காரணம் இல்லை, காரணங்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கவும் போகிறீங்க. பஞ்சாப் கிங்ஸோட வெற்றிக்கான காரணத்தை பார்க்க போறீங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 10வது இடத்துல இருக்கிறாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். தெரியுது, செமிஃபைனலுக்கு போவாங்களா, ஃபைனலுக்கு போவாங்களா, மாட்டாங்களோ அப்படிங்கிற விஷயங்களை கண்ணு முன்னாடி வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அது டூ இயர்லி அப்படின்னு சொல்கிறத தாண்டி இதுதான் நடக்க போதும் அப்படிங்கிற மாதிரியும் பேசுவோம், நிறைய பேசுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்கள் நீங்கள் கண்டிப்பாக ரிவ்யூவுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க, நன்றி. பட் இப்போ இந்த ரிவ்யூவில் வந்து நான் உங்ககிட்ட கேட்க போகிறது, இந்த விஷயங்கள்லாம் தோல்விக்கு காரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கள்ல, அந்த விஷயங்கள் நான் பேச போகிறேன். நான் பேசுனதை பார்த்துட்டு சரி கிற்கானதா கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் சொல்லலாம், இல்லை கிற்கானதா இந்த காரணத்தை விட இந்த காரணங்கள் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்ததுக்கான காரணம் என்ன, அடுத்து ஜெயிக்கணும் என்ன பண்ணணும், கீழே வந்து கமெண்ட் இருந்தால் வீடியோக்குள்ள போல நிறைய விஷயம் பேசலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 சென்னை சேப்பாக்கில் நடந்து முடிஞ்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவினிலே உங்களோட நேரமும் டேட்டாவும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 விஷயத்தை ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. ஒன்று 1080 அப்படிங்கிற ஸ்பீடில் நீங்கள் பார்க்குறது வந்து கம்மி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுட்டு நீங்கள் பாட்டுட்டு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே நீங்கள் பார்க்கலாம். இல்லை 1080 வச்சுட்டு உங்கள் ஹெட்ஃபோனில் போட்டுட்டு ஆடியோ போட்டு கேட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் 2 வேலையும் பார்க்கலாம், நேரமும் சேவ் ஆகும். இப்போ நீங்கள் டேட்டாவை சேவ் பண்ணணும், உங்கள் நேரத்தையும் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1:5 அப்படிங்கிற ஸ்பீடில் நீங்கள் பாருங்கள், நார்மல் ஸ்பீடில் பார்க்கறதோட. ஸோ 2த்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரி, இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்தளவுக்கு எங்கள் கண்டிஷனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தோற்றதுக்கான காரணம் தான் நீங்கள் நிறைய பேர் பார்க்க வந்திருப்பீங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்கள் நம்ம சேனல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ முதல்ல நான் உங்களுக்கு ட்ரீட் வச்சுட்டு அடுத்தது நான் வந்து பிரசாதம் கொடுக்க வரேன் பஞ்சாப் கிங்ஸ்க்கு. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸோட தோல்விக்கான காரணம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, பட் ரிவ்யூவில் சொன்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அடுத்து சேப்பாக்கில் வர போகிறாங்க, ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இன்னொன்று சொல்லியிருந்திருப்பேன், அன்றைக்கி கவுஹாத்தியில் மழை பெஞ்சது, அதனால் அதுவும் டாஸ் வந்து சிஎஸ்கே பக்கம் இல்லை, அதனால தான் பேட்டிங் மோசமாக தோத்தாங்கன்னு. அது மாதிரி இந்த தடவை நடக்காது, பட் தோல்வி வரலாம், இல்லை ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்தாலும் போன 6 மேட்சில் தோத்த அளவுக்கு வராது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சிருப்பேன். இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேட்டிங் ரொம்ப சூப்பராக இல்லை, டீசெண்டாக பேட் பண்ணாங்க. பட் நம்ம அதான் முன்னாடியே பேசியிருப்போம், சென்னை சூப்பர் கிங்ஸில் பேட்டிங் வேறு மாதிரி இருக்குது, பட் இப்போ டிவால் ரவிஸ் கிடையாதுங்கிறத ஒரு பக்கம் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லுவேன். அப்புறம் பவுலிங் டீசெண்டாக இருக்குது. இந்த பவுலிங்கை வச்சுக்கிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி ஜெயிக்க போகிறாங்க, செமிஃபைனல் பிளே ஆஃப் போகிறதெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ அது இங்கேருந்து ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, பேட்டிங்கோட தான் நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்துருக்கணும். ஸோ பேசுவோமே, இருங்களேன். ஆக்சுவலாக சுற்றி வளைச்சி பேசாமல் நேராக எனக்கு பேசுகிறதுக்கான சில பல விஷயங்களை நான் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இந்த 210 வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டிஃபெண்ட் பண்ண தவறிட்டாங்களா அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணுற ஸ்கோரு கூட கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைட்டபிள் டார்கெட். சென்னை சூப்பர் கிங்ஸில் பவுலிங்கை வச்சுட்டு ஃபைட் பண்ணலாம், இல்லை எந்த ஒரு பவுலிங்கை வச்சுட்டு ஃபைட் பண்ணலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் இதை வச்சு ஃபைட் பண்ணியிருந்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே தப்பு தாங்க. பேட்டிங் தப்பு, பவுலிங் தப்பு, எல்லாமே தப்பு பண்ணிட்டாங்க. எங்கே தான் தப்பு பண்ணாலும் எல்லா இடத்துலையும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 210 டிஃபெண்ட் பண்ணுறதுல தப்பால் 210 தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சஞ்சு சாம்சன் ருட்ராஜ் கேக்வாத் திரும்ப தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. பவர் பிளேயில் 2 பேரும் வராங்க, பவர் பிளேயில் டாட்ஸ் வைக்கிறாங்க, பவர் பிளேயில் வெறுமனே வந்து பார்த்திங்க அப்படின்னா 57 தான் அடிக்கிறாங்க. பவர் பிளேயில் இவங்க 6 கூட அடிக்க மாட்டாங்க. பவர் பிளேயில் சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் அடிச்சு ஆடுறேன், ருட்டு நீ கொஞ்சம் பொறுமையாக ஆடு அப்படின்னு பிளான் இருந்துச்சான்னு எனக்கு தெரில. ஆனால் திரும்ப சஞ்சு அதில் தோக்குறாரு அப்படிங்கும்போது திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஆயுஷ் மாத்திரை வந்து அடிக்கல அப்படின்னா திரும்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் பிரச்சனை வந்துருக்கும். ஸோ திரும்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து போன வருஷம் என்ன நடந்துச்சோ அதே தான். அதாவது சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் ருட்ராஜ் கேக்வாத், சிவம் துபே நீங்கள் 45 அடித்ததெல்லாம் நீங்கள் ஹர்ஷ்தீப் சிங்கோட ஓவரில் கடைசியில் அதுக்கு 19 ஓவர் அதுக்கு முன்னாடி அடித்தது தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நிறைய அவுட் சைட் ஆஃப் பால் போட்டு அவர் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அவருக்கு ரன்ன பால் தான் ஆடிக்கிட்டு இருந்தார். இந்த 3 பேரும் ஆடினாங்கல்ல, இந்த 3 பேரும் ஆடினதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 டாட் பால்ஸ் வச்சுட்டாங்க. 6 கம்மியாக தான் அடித்தாங்க. சர்ஃப்ராஸுக்கு பேட்டில் இடையில இந்த எட்ஜி மூலமாக வந்து பார்த்துருப்பீங்க, தேர்ட் மேனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளில போச்சு, இந்த பக்கம் போச்சு, குத்தி நேராக போச்சு,
அப்புறம் அவர் சில பல அதாவது வைஷாக் விஜய் தப்பான பால் போடாரு. அப்படி வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் வந்துச்சே தவிர அதுவும் வரல அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் சொல்லுவேன், இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் பவர் பிளேயில் வந்து 57 தான் அடிச்சாங்க. பின்னாடி சிவம் துபே நிறைய டாட் பால்ஸ் முடிஞ்சுக்கிட்டு இருந்தார். பிரசாந்த் வீர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் சர்மா, இவங்க 2 பேரோட தடுமாற்றம். அதாவது டாட் பாலும் வைக்கிறாங்க, இப்படி ரன் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த ப்ரெஷரை தாங்கிக்க முடியல, அவங்களும் கஷ்டப்படுறாங்க, திரும்பி சீனியர்ஸும் கஷ்டப்படுறாங்கும் போது 40 டாட் பால்ஸ் வைக்கிறாங்க. 120 பந்துல 40 டாட் பால்ஸ் வைக்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள்ஸ் டபுள்ஸ் இதெல்லாம் கணக்கில் சேர்த்தனா கிட்டத்தட்ட ஒரு 60 பால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரியே இல்லாத, சிக்ஸர்ஸே இல்லாத ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் வந்து இந்த பிச்சில் இதெல்லாம் கம்மியான ஸ்கோருங்க, ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்கோருங்க. பஞ்சாப் கிங்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது அன்லக்கி இருந்துச்சு. ஏன்னா சஹலுக்கிட்டே ஆயுஷ் மாத்திர 2 தடவை தப்பிச்சாரு. அப்புறம் மார்க்கோ அதான் சஹல்கிட்ட தப்பிச்சாரா, அதுக்கப்புறம் வைஷாக் விஜயகுமாருக்கு நல்ல நாளாகவும் இல்லை, ஹர்ஷ்தீப் சிங் ரொம்ப எக்ஸ்பான்சிவாக இருக்கிறாரு. இதுக்கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயுஷ் மாத்திரை ஒருத்தர் அடிச்சார் பாருங்க. எனக்கு ஆயுஷ் மாத்திரை தங்க கட்டி, அந்த தங்க கட்டியை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் பார்த்துக்கோங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்டென்ட், அந்த அக்ரெஷன், இது இது அதாவதுங்க அவருக்கு டஃப் பால்ஸ் போடுறாங்க, அவரையும் கஷ்டப்படுத்துறாங்க. அவர் சகல்கிட்ட எனக்கு சரியா விளையாடுறா எனக்கு இல்லை விளையாடல. ஆனால் ஒரு மார்க் ஆன்சன் குத்தி அடிச்சு ஏற்று ஃபுல்லாக ஒன்று அடிச்சாரு பாருங்க, கரெக்டாக ஸ்கொயர் இல்லை, திரும்பி மிட் விக்கெட் ஒன்று அடிச்சாரு பாருங்க. ஐயோ அது ஒரு பக்கம். அப்படின்னா ஸ்டாயினிஸோட ஸ்லோயர் பால்ஸுக்குலாம் பிக் பண்ணி நேரம் அடிச்சார் பாருங்க 2 ஷாட்டு. ஸோ அவரோட ஸ்லோயர் பால்ஸும் பிக் பண்ண முடியுது. பல ஐசிசி ஈவெண்ட்ஸு அவர் ஆஸ்திரேலியன் பாலையும் என்னால் அடிக்க முடியும். அண்ட் ஒரு மாதிரி சாம்பியன் ஸ்டஃப் பல பிரீமியர் லீக் ஆடுறவங்க ஆடிட்டு இருக்கக்கூடிய மார்க்கோ ஆன்சனெல்லாம் என்ன அடிக்க முடியும்னு அவர் அடித்தது அந்த இன்டென்ட்டை அதாவது எல்லாரையும் அடிச்சாருங்கிறத தாண்டி எப்படி அடிச்சாருங்கிறது இருக்குல்ல, அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்ஃப்ராஸாவது நம்ம பழி போடக்கூடாது. அதுவும் அந்த தங்கமும் ஸ்டெப் பண்ணி அடிச்சிச்சு, ஸ்டெப் பண்ணி லெக் சைடில் அடிச்சிச்சு. ஆனால் மற்றவங்க எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அங்கே வருதே. ஸோ ஆயுஷ் மாத்திரை மாதிரி இன்னும் 2 பேர், ஒரு பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா, எதுக்குங்க எனக்கு புரியலங்க. ஜேமி ஓவர்டன் எதுக்குங்க உட்கார வச்சாங்க? ஜேமி ஓவர்டனை வந்து இங்கிலாந்து எப்படி யூஸ் பண்ணாங்க, பியூர் பவுலராக யூஸ் பண்ணாங்க, விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, பேட்ஸ்மேனாக போன மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா 2 பேரும் முழுங்கின பால்களை இவர்கிட்ட கொடுத்துருந்தா அட்லீஸ்ட் ஒரு 20-25 எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாரு. ஏங்க நீங்கள் ஸ்கோர் நீங்கள் சொல்லி 209, நான் சொல்லுவேன் பவர் பிளேயில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ரன் கம்மி. இவங்க 40 பால் முழுங்கிருக்கிறாங்க. அந்த 40 பால் அந்த 50 அதெல்லாம் கணக்கெலாம் சேர்த்து வச்சுன்னா நான் சொல்லுவேன், ஏங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு 45 ரன் கம்மியாக அடிச்சிருக்காங்க. இது 210க்கான ஸ்கோர் பிச் கிடையாது, இது 260க்கான 265க்கானது தான் நான் சொல்லுவேன். இதுதான் ரெக்கார்டு இங்கே சொல்லுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்ரோப்டாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே மேட்சை விட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது செகண்ட் இன்னிங்ஸான்னு பார்க்கும்போது இல்லை, எனக்கு ஜெமி ஓவர்டனை உட்கார வச்சதுலையுமே எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது, சீரியஸ் உடன்பாடு கிடையாது. சரி கார்த்திக் வீர், பிரசாந்த் வீர் உள்ளே கொண்டு வந்தீங்க, பிரசாந்த் வீருக்கு ஓவராக கொடுத்தீங்களா? சரி பிரசாந்த் வீர் இருக்கார், ராகுல் சாரை உள்ளே கொண்டு வந்தீங்க, இல்லை ஜடேஜாவுக்கு பதிலாக உள்ளே கொண்டு வந்தீங்க பிரசாந்த் வீரை, அப்புறம் எதுக்கு அவருக்கு பவுலிங் கொடுக்க மாட்டீங்க? எனக்கு புரியல. பிரசாந்த் வீர் இருக்கும்போது ராகுல் சாகர் தான் அப்படிங்கும்போது இங்கே சரி செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி நாங்கள் யோசிக்கிறோம், சஹலுக்கு நல்லா திரும்பிச்சு நல்லா போட்டார். ராகுல் சார் பாருங்க, சஹல் வந்து ஸ்லோவாக போடுவார் தூக்கி, ராகுல் சார் குயிக்காக ஏற்றுவார். ஞாபகம் இருக்க 2021 T20 வேர்ல்டு கப்பில் ராகுல் சாகர் எதுக்கு பிக் பண்ணாங்கன்னா சஹல் மெல்லமாக தூக்கி போடுவார், ராகுல் சார் குயிக்காக போடுவார் தான் பிக் பண்ணாங்க. இப்போ நீங்கள் சேப்பாக், சென்னை சூப்பர் கிங்ஸ் சேப்பாக்கில் மொத்தமாக ஏதோ இன்னைக்கு தெரில, பாடி லாங்குவேஜ் இல்லை, பாசிட்டிவிட்டியாக இல்லை யாருக்கிட்டையுமே. பேட்டிங்கில் இதெல்லாம் தப்புங்க. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாத் திரும்ப அவங்க மேலே நான் கேஸ் எழுதுவேன். அவங்க ஓப்பனிங் நீங்கள் சேஸ் பண்ணுற போது ஒரு பிரியன் ஷாரியா சுற்றினாரு பார்த்தீங்களா, ப்ராஃபிமனுக்கு படலை ஆனால் சுற்றினாரு பார்த்தீங்களா, அது இங்கே ருத்ராஜ் கேக்வாத். சரி ஓகே, ஆயுஷ் மாத்திரை அடிக்கிறார், ருத்ராஜ் கேக்வாத் இருக்காரு, பட் அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஆல்ரெடி பவர் பிளேயில் ஒரு 57 தான் அடிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது தெரில. ருத்ராஜ் கேக்வாத் யோசிக்கலாம், அவரோட ஷூவில் உட்காந்துக்கிட்டு, ஐயா நீங்கள் சொல்கிறீங்க, பட் பின்னாடி இருக்கிறவங்க யங்ஸ்டர்ஸு, நானும் சுற்றி அவுட் ஆகிட்டேன்னா முடிஞ்சிச்சுங்க ஐயா அப்படின்னு ஒரு வேளை அவர் யோசிப்பாரா தெரியல. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டிங்லேயும் கோட்டை விட்டுட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. அந்த இம்பாக்ட் சப்லி தப்பு பண்ணிட்டாங்க, பிளேயிங் லெவல் செலெக்ஷன்ஸும் தப்பு பண்ணிட்டாங்க. பிளேயிங் லெவல் செலெக்ஷன்ஸில் தப்பு பண்ணும்போது ஒரு டீம் எப்படிங்க ஜெயிக்க முடியும்? ஆப்போனண்ட் தப்பு பண்ணாதாங்க ஜெயிக்க முடியும். ஆப்போனண்ட் தப்பு பண்ணாதான் ஜெயிக்க முடியுங்கிற டீம் எனக்கு புரியல. சரி ஓகே, அது ஒரு பார்ட் ஆஃப் த கேம்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பவுலிங் ஒன்று இருக்குது இல்லை, இந்த பவுலிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தெரியும் நம்மளுக்கு அவ்வளோதான் அது பவுலிங்னு. ஆனால் ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், அவ்வளோதானு சொல்லி என்னால் முடிச்சிட முடியாது. ஏன்னா இவங்களும் கிரிக்கெட்டர்ஸ் தான், இவங்களும் பல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க, இவங்களும் பல 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 நல்ல ஒரு பேட்ஸ்மேன்களுக்கு பவுலிங் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஏன் முடியாது? பிரியன் ஷாரியா, அதுக்கப்புறம் பிராப் சிம்ரன், இவங்களை தாண்டி என்ன இவங்களுக்கு அப்புறம் கம்போஜுக்கு கலீல் அஹமதுக்குலாம் என்ன
இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான கிரிக்கெட்டர் தானே. இப்போ ஒன்றும் இல்லை, கூப்பர் கான்லி ஃபர்ஸ்ட் ஐபிஎல் சீசனு, இங்கே கம்போஜ் எத்தனை சீசன் ஆடி இருக்காரு, கலீல் அகமது எத்தனை சீசன் ஆடி இருக்காரு, அறிய முடியாதா? மேன் ஹென்ரி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான கிரிக்கெட்டர், அறிய முடியாதா? நூர் அகமது போன வருஷம் எவ்வளோ கொத்தா விக்கெட் எடுத்தாரு, முடியாதா? எனக்கு அப்படி என்னால் முடியாதுங்க. இது வந்து ஒரு மாதிரி டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைட்டபிள் ஸ்கோர் தாங்க. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இங்கே வந்து மட்டமாக ஆனாங்கிறது தாங்க உண்மை. பவுலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லிடலாம் மேம்போக்கா, பட் என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னா அவ்வளோ பேட் பால்ஸ் போட்டாங்க. அதாவது பால் போட்டுட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணதான், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு பால் போடலாம், குத்தி நேராக போடுறாரு, பிரியன் ஷாரி நேராக வைக்கிறாரு, குத்தி ஏற்றுறாரு, புல் அடிக்கிறாரு. அப்புறம் அவுட் சைட் ஆஃப் பால் போடுறாங்க, மேலே கம்போஜ் நிறைய ஃபுல் லென்த் பாலாக வச்சாங்க, மேலே நியூ பாலில் மேலே பாட்டு போட்டுகிட்டே இருக்கார் பவர் பிளேயில். அப்படியே ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி பிராப் சிம்ரனுக்கே படாமல் இருந்துக்கிட்டு அவருக்கு பட்டுக்கிட்டு இருக்கு. பிராப் சிம்ரன் பேட்டை விசுறாரு, திரும்பி அவருக்கு பேட்டை விசிறிக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கு அவுட் சைட் ஆஃப் பால் போடுறாங்க. என்னது இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தொடர்ந்து இன்கன்சிஸ்டண்டாக இருந்தாங்க, பட் கன்சிஸ்டண்டாக நிறைய பேட் பால்ஸில் பவுல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மேட் ஹென்ரி கடைசியாக வந்து அதை பண்ணார், நூர் அகமதும் வந்து அதை பவுலிங்கில் பண்ணிகிட்டே இருந்தார். ஏங்க நூர் அகமதுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் சேப்பாக்கில் சிஎஸ்கேக்கு எவ்வளோ நம்பர், என்ன நம்பர் வச்சிருக்காரு யோசிக்கலாம், மோசமான நம்பர் வச்சிருக்காரு. போன தடவை பஞ்சாப் கிங்ஸில் 190 சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிச்சு தோக்கம் வந்து நூர் அகமதுக்கும் உதவு விழுந்தது, கலீல் அகமதுக்கும் உதவு விழுந்தது, ஜடேஜாவுக்கும் உதவு விழுந்தது. நூர் அகமது போன வருஷம் பர்பிள் பேட்ச் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போட்டுருக்கும் போது அவருக்கு உதவு விழுது செகண்ட் இன்னிங்ஸில் சேப்பாக்கில். யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நூர் அகமது இன்றைக்கி அவ்வளோ சிறப்பாலாம் ஒன்றும் போடலையே. கூப்பர் கோன்லி தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தாங்க, ராகுல் சகர் இவரெல்லாம் தூக்கி போட்டுகிட்டே இருந்தாங்க, ஸ்ரேயா ஐயர் தூக்கி போட்டுருந்தாங்க. பட் கூப்பர் கோன்லி ஒரு செம்மையாக உதச்சி அனுப்பினார், கிராக்கிங் ஷாட், அப்படியே மசாலா தரமான ஷாட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தார். நான் அங்கேயே பேசினேன், பிரசாந்த் வீருக்கு ஓவர் கொடுக்கல, ராகுல் சகர் உள்ள கொண்டு வந்தாங்க, ஜேமி வார்டன் இருந்தாலும் அவராவது 2 ஓவர் ஏதாவது போட்டு பார்த்துருப்பார்ல. அவ்வளோதான். பேட் பவுலிங், இன்கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டண்ட்டாக பேட் பால்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த 209 அடித்து வச்சுட்டு ஓவருக்கு 2 பேட் பால் போடுறதெல்லாம் எங்கங்க. ஸ்ரேயா ஐயருக்கு வந்து தூக்கி போடுறாங்க, ஸ்ரேயா ஐயர் அடிச்சதுலாம் அது வேற. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இது ஜெயிக்கிறதுக்கான ஒரு டீமாக எனக்கு கண்ணுக்கு பட மாட்டேங்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்தது ஆர்சிபி கூட போய் மோத போகிறாங்க. ஆர்சிபி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அவங்களுக்குலாம் ஹெட்லூட் இல்லாமலே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது என்ன கதை ஆக போதோ எனக்கு தெரியல, அவ்வளோதாங்க சொல்லுவேன். பேட்டிங்கில் சீனியர்ஸ் 2 பேரும் சொதப்பிட்டு இருக்காங்க, பின்னாடி சீனியரான சிவமுதவையும் சரியாக ப்ளே பண்ணலை. போன மேட்ச்சும் அதே தான் நடந்துச்சு. இந்த மேட்ச் அதாவது நம்ம இன்னொரு ப்ரிவியூவில் பேசியிருப்போம் முன்னாடி, இந்த ஃபினிஷிங் ரோல் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் பற்றி பேசியிருக்கோம், தெரியுது ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு. பவுலிங் ஸ்ட்ரென்த்துக்கு போடலை, அவங்க பெஸ்ட்டை கொடுக்கல. எனக்கு பெருசாக ஓகே விடுங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸோட விக்ட்ரி ஒரு பக்கம் கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஃபோர்ட்ரஸை பீட் பண்ணிக்கிட்டே இருக்க, அதாவது ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்காங்க சேப்பாக்கில் வந்து, அது ஒன்று. அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸோட தோல்விக்கு. நான் சொல்லிட்டேங்க, பிளேயிங் லெவல் என்ன மாட்டேனோ நான் ஜேமி வார்டனை டேரெக்டாக நான் உள்ளே கொண்டு வருவேன். பவுலிங்கில் இதுக்கு மேலே இல்லைன்னு தெரியாது, பேட்டிங் அப்ரோச் தாங்க. ஆயுஷ் மாத்திரை தங்க கட்டி மாதிரி அடிக்கணும். மேலே சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் செட் ஆகலையோன்னு ஒரு டவுட் உங்களுக்கு வருதா? கொடுத்து கொடுக்கணும், அதுதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆடணும், ஆடுவார், நம்பி ட்ரை பண்ணுவாங்க, பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பார்ப்போம். சரிங்க, சொல்லுங்கள் என்ன பண்ணணும், ஏன் தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்கள். அடுத்து பஞ்சாப் கிங்ஸோட வெற்றியை கொண்டாடுவோம். டாஸ் விழுந்தது, அது விட்டுருங்க, டாஸ் விழுதோ விழலையோ, ஸ்ரேயா ஐயர் கேப்டன்ஸில், ரிக்கி பாண்டிங்கோட கோச்சிங்கில் பஞ்சாப் வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் போன வருஷம் ஆர்சிபிக்கிட்டே ஜெயிக்க வேண்டிய ஒரு ஃபைனல், பட் ஃபார்ச்சுனேட்லி விட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு இந்த மேட்ச் அப்ரோச் பண்ண ஸ்ரேயா ஐயரோட கேப்டன்சி, சர்ஃப்ராஸ் பாம்பே, ஸ்ரேயா ஐயர் பாம்பே, தெரியுது சர்ஃப்ராஸ் கானுக்கு என்ன வரும் என்ன வராதுன்னு. ஒரு பக்கம் வைஷாக் விஜயபாத் தப்பான பால்ஸ் போடும்போது கடுப்பானார். இங்கே பாருங்கள், சர்ஃப்ராஸ் கானுக்கு எப்போ ஸ்லிப்பு, சர்ஃப்ராஸ் கான் வந்தோடனே ஒரு ஸ்லிப்பு வைக்கிறாரு தள்ளி. சர்ஃப்ராஸ் கான் எப்படி ஆடுவார்னு தெரியும் ஸ்ரேயா ஐயருக்கு. சஹலுக்கு 3 ஓவர் தான் கொடுக்குறாரு. என்னதான் இல்லை ஷிம்து பேருக்காரெலாம் காரணம் கிடையாது, சஹலை இவ்வளோக்கு யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான் 3 ஓவர், அதுக்கு மேலே போக வேணாம். 3 ஓவர் அப்படிங்கிறத பயன்படுத்துறது ஒன்று கவனிக்க முடியுது. ஹர்ஷ்தீப் சிங் ரன்ஸ் கொடுத்தாலும் ஹர்ஷ்தீப் சிங் மேலே ஒரு ஹோப் வச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. வைஷாக் விஜயகுமாரை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வர்றது ஒரு பக்கம், தென் அவரை யூஸ் பண்ணுறது ஒரு பக்கம். இந்த கிரவுண்டில் வந்து நூர் அகமது, ராகுல் சஹர் இப்படிலாம் போகிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். பட் இந்த பக்கத்தில் சஹல் அப்படிங்கிற ஒரு ஸ்பின்னர், இதுதான் எங்களோட சித்தாந்தம், இதுதான் எங்களோட பிளான் அப்படின்னு வச்சுட்டு போகிறாங்க. 209 இங்கே பாருங்கள், ஒரு கட்டத்தில் இது வந்து நான் சொல்லிட்டேன் சிஎஸ்கே பேட் பண்ணது ஒரு 30-40 ரன் கம்மின்னு. பட் நான் ஒரு பஞ்சாப் கிங்ஸ் ஷூலேருந்து பார்க்கும்போது 170 தாங்க அடிக்கக்கூடிய ஒரு டீம். ஹர்ஷ்தீப் சிங் அப்புறம் 19வது ஓவர் 2 கட் பண்ணோன்னா இது 180-170 தான். பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங், அவங்களோட பிளான், அவங்களோட தெளிவு
ஆக்ஷனில் விளையாண்டது இது எல்லாத்தையுமே வச்சு நான் ஒன்று சொல்லுவேன். இது இவங்களோட பவுலிங் ஒரு மோசமான பவுலிங்லாம் எனக்கு இருந்துச்சு. வைஷாக் விஜயகுமார் லக்கு இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்சை விட்டாங்க. சகல் 2 அதான் ஆயுஷ் மாத்திர கேட்ச் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பின்னாடி ஹர்ஷ்தீப் சிங் போட்ட எக்ஸ்ட்ராஸ் இதெல்லாமே என்னால் ஜீரணிக்க முடியல. பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஒரு பஞ்சாப் கிங்ஸ் ஃபேனாக நான் ஒன்று பார்த்தேன் அப்படின்னா இன்னைக்கு உங்கள் பவுலிங் மொஸ்ட்டு தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். மேலே 2 பேர் தடுமாறிட்டாங்க. பவர் பிளேயர் நீங்கள் சூப்பராக போட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும், முடிச்சு போட்டு மூடி வச்சிருக்கணும். அதை பண்ணியிருந்துருவோம், விட்டாங்க. இப்போ பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரியன் ஷாரியா என்னும் ஏங்க சூப்பராக அடிக்கிறாருங்க. குத்தி போடுறாங்க, நேராக வைக்கிறாரு, குத்தி ஏற்றுறாங்க, புல் அடிக்கிறாரு. தெளிவு, அவ்வளோ தெளிவு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராப் சிம்ரனுக்கு சரியாகவே படலை. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வராரு ராகுல் சௌர், ஆஃப் சைடில் ஒரு 6, திரும்பி ரிவர்ஸில் திரும்பி ஒரு 6 ஒன்று அடிக்கிறாரு. அதே போல் நூர் அகமதியும் கூப்பர் கோன்லி அடிக்கிறாரு. ஸோ அங்கே ஸ்பின்னையும் அடிக்கிறதுக்கு ஃபாஸ்ட் பாலிங்கையும் அடிக்கிறதுக்கு நான் சொல்லிக்கிறேன். மேட் ஹேண்ட்ரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்ஜில் ஒரு 4 போச்சா, திரும்ப மேட் ஹேண்ட்ரி வந்து ஒரு நின்றுக்கிட்டே ஒரு புல் ஒன்று அடிக்கிறாரு. அனாயசமான ஒரு புல் பிரியன் ஷாரியா கிட்ட இருந்து. என்ன வயசுப்பா ஆகுது, என்னப்பா எப்படி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அவர் அடித்தது ஒரு மேட் ஹேண்ட்ரி, ஒரு கலீல் அகமதை புல்லு நேராக கவர்ஸுக்கு மேலே அடிச்சாரா, இல்லை கவர்ஸ்க்கு மேலே அடிச்சார். இப்படி அடிக்கிறாருங்க, ஃபியர்லெஸ்ஸாக இருக்கிறாருங்க. இது ஒரு பக்கம். கூப்பர் கோன்லி அவர் லெஃப்ட் ஹேண்டர் எடுத்து வந்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. கூப்பர் கோன்லியெல்லாம் நூர் அகமதா கூப்பர் கோன்லி அடித்ததெல்லாம் பார்க்கும்போது ஒரு பியூர் இந்தியன் பேட்டர் அடிக்கிற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. அப்படி அடிக்கிறாரு, பனிஷ் பண்ணுறாரு. ஸோ அந்த 210 சேஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு கவனம் தேவை, பட் நல்ல ஸ்டார்ட் தேவை. பவர் பிளேயில் விக்கெட் கொடுக்காம ஆடணும், நடந்துச்சு. திரும்ப கூப்பர் கோன்லிக்கிட்டேருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு, நடந்துச்சு. அடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்காங்கல்ல, எனக்கு ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து மாதிரி பேக் ஃபுட்டில் வந்துட்டு திரும்ப வந்து முன்னாடி பால் எடுத்து புல்ல ஒன்று அடிப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லவ் பண்ணு அவர் அந்த ஷாட் அடிக்கிறத. ஏன் அப்படின்னா முன்னாடி ஷார்ட் பாலுக்கு போட்டால் கஷ்டப்படுவார்னு. இப்போ அப்படி கிடையாது, கொஞ்சம் நின்று வந்துச்சு, புல்ல ஒன்று அடிச்சார். இன்னைக்கு ராகுல் சகரோ 100 போதோ அவருக்கு ஃப்ளைட் பண்ணி தூக்கி போடுவாங்களே, அந்த பால்லாம் தட்டி விட்டு சிங்கிள் போகலை, அதை வெளியில் போடுறியா, கவர் சிங்கிள் தூக்கி வித்தட்டா அடிக்கிறேன், திரும்பி ஷார்ட் அப்புறம் தூக்கி ஸ்கொயர் லெக் மேலே நான் அடிக்கிறேன், ஃபாஸ்ட் பாலர் குத்தி போடுறியா அடிக்கிறேன், ஆஃப் சைடில் போடுறியா அடிக்கிறேன். இப்படி தான் அவர், அதாவது ஒரு மாதிரி இனோவேட்டிவான ஷார்ட் பின்னாடி இப்படி இனோவேட்டிவாக அப்படிலாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குத்தி போட்டால் அதாவது நேராக அடிக்கிறாரு, பனிஷ் பண்ணுறாரு. இந்த பால்லாம் பனிஷ் பண்ணணும், அதாவது முன்ன ரன்னுக்கு போகிற பால் இப்போ அட்டாக் பண்ணுறாங்களே, பனிஷ் பண்ணுறாங்க, அதெல்லாம் அவர் ஸ்ரேயாஸ் ஐயர் பண்ணுறாரு. எனக்கு என்னமோ கொஞ்சம் சீக்கிரமாகவே அவுட் ஆகிடுறேன், இன்னும் முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது போன தடவை சேஸ் பண்ணும்போது இப்படி தான் நடந்துச்சு. ஸோ தெளிவாக இருக்கிறாங்க. பவுலிங்கில் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஓட்டம் இருந்துச்சு அவங்கக்கிட்ட. பேட்டிங்கில் ப்ராப் சிம்ரனுக்கு வழக்கம் போல் இப்படி தான் ஆடுவார், படாது, அப்புறம் படும் அப்புறம் படாது, இப்படி தான் இருக்கும். பிரியன் ஷாரியா இந்த சேசிங்கில் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு 40% வேலையை பார்த்துட்டாரு. அப்புறம் கூப்பர் கோன்லி ஒரு 20-30% பார்த்துட்டாரு. மீது ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்துட்டாரு. பின்னாடி சஷாங்க் வந்து முடிச்சிட்டாரு. அவ்வளோதாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆப்பனண்ட்லாம் அங்கே எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது இவங்களுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. திரும்பவும் சொல்கிறேன், சஹல் வந்து ஒரு மாதிரி பேடுக்கு போடுறது, வெளில எடுத்துகிட்டு போகிறது, ஃப்ளைட் பண்ணி போடுறது, தைரியமாக டெவலத்தாக போடுறது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிவம் துபேக் அவுட் சைட் ஆஃப் பால்ஸ் பிளான் தான் போகிறோம். அந்த அவுட் சைட் ஆஃப் பால் பிளான்ஸை வைக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் சர்க்குன்னு ஒரு மாதிரி எத்தனது ஒரு பக்கம். ஐஷ் மாத்திரை கிட்ட மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பட் மற்றபடி இந்த மாதிரியான ஒரு பேட்டிங் லைனப் இருக்கக்கூடிய ஒரு டீம், இந்த மாதிரியான பவுலிங் லைனப் இருக்கக்கூடிய ஒரு டீமை இப்படி தான் டீல் பண்ணணும். அப்படி தான் பஞ்சாப் கிங்ஸ் டீல் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா, சரிங்க. பஞ்சாப் கிங்ஸ் வெற்றியை பற்றி அவ்வளோதான். ஸ்ரேயாஸ் ஐயரோட பஞ்சாப் கிங்ஸ் இப்போது டேபிளோட டாப்பில் திரும்ப நம்பர் 1ல் உட்காந்துருக்கிறாங்க. சிஎஸ்கே 10ஆவது இடத்துல இருக்கிறாங்க. கப்போட கனவோட போவாங்க கண்டிப்பாக. சென்னை சூப்பர் கிங்ஸோட சேப்பாக் ஃபோர்ட்ரஸை திரும்ப ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்ஸ் இது 3வது முறைன்னு நினைக்கிறேன். இதுக்கு முந்தின முறை ஸ்ரேயாஸ் ஐயர் அப்போ கேப்டனாக இல்லை. எஸ், ஆமாம் அப்படி தானே, ஆமாம். அப்போ வந்து அவர் கேகேஆர் கேப்டன் வராரு. பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்து ப்ரீச் பண்ணிட்டு போனாங்க. இப்போ ப்ரீச் பண்ணியிருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாத் வந்து இந்த பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், நாங்கள் மெகா ஆப்ஷன்லேயே தப்பு பண்ணிட்டோம். மெகா ஆப்ஷன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் தப்பு பண்ணதுனால அது வந்து எங்களுக்கு அப்படியே அது கன்டினியூ ஆகுது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஐபிஎல் வரைக்கும் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் லைட்டஸ்ட் மேம்பக்கம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நாங்கள் மெகா ஆப்ஷனை தப்பு பண்ணியிருக்கிறோம், இப்போ இருக்கிற பிளேயர்ஸை வச்சு ட்ரை பண்ணுறாங்க மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சரண்டர் ஆகிட்டாரா அப்படின்னு எனக்கு தெரியல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பட் ஆனால் உண்மையாக தான் சொல்லியிருக்காரு. நான் இப்போ முன்னாடியே சொல்லிட்டேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மெகா ஆக்ஷனை தப்பு பண்ணியிருக்கிறாங்க. மெகா ஆக்ஷனில் அவங்க
அவங்க எனக்கு எனக்கு விளையாண்ட விதம் அப்படிங்கிறது வந்து பெருசாக உடன்பாடு கிடையாது. ஸோ அதில் மெகா ஆக்ஷனில் விளையாண்டு அந்த சீசன் மொரட்டடி வாங்கி அதில் இருக்கிற பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணும் போதே தென் இந்த அடுத்த மெகா ஆக்ஷன் வரைக்கும் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி இருக்க போதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ மெகா ஆக்ஷன்லேருந்து வாங்கின பிளேயர்ஸில் மொரட்டடி வாங்கி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஜடேஜாவையும் ஒரு சாம்கனையும் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு புரியல பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் காசு கொடுத்து எடுத்திருந்தா பரவாயில்ல, பட் இது இப்படி நடக்கக்கூடாதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ருத்ராஜ் கேக்வாட் சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை ருத்ராஜ் கேக்வாட் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, விளையாடணும் அப்படின்னு சொல்கிறீங்களா தெரியல. பட் ருத்ராஜ் கேக்வாதோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சரியாக அனாலிசிஸ் பண்ணி அவர் சொல்லியிருக்கிறாரு. மெகா ஆக்ஷனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துட்டாங்க, அப்புறம் மினி ஆக்ஷனில் வந்ததெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஓட்டை அடைகிறமே தவிர மொத்த டீமை எங்கே எடுக்க பார்க்கக்கூடாது. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் மொத்த டீமையும் அங்கே தான் எடுக்க பார்த்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஆர்சிபி மெகா ஆக்ஷனில் தப்பு பண்ணுவாங்க, திரும்ப அப்படியே தோத்துக்கிட்டே, அதாவது தோப்பாங்கன்னா மெகா ஆக்ஷனில் தப்பு பண்ணுவாங்க, மெகா ஆக்ஷனில் தப்பு பண்ணிட்டு திரும்ப மினி ஆக்ஷனில் வந்து டீம் எடுக்க பார்ப்பாங்க. இது மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் எத்தனை தடவை நடந்திருக்குது. இதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு எத்தனை தடவை நடந்திருக்கு. இந்த டீம்லாம் எத்தனை தடவை கப்பு அடிக்காமல் இருந்திருக்காங்க, யோசிச்சு பாருங்க. அதுதான் ருத்ராஜ் கேக்வாட் சொல்கிறார். சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் தோற்றதுக்கான காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள். ருத்ராஜ் கேக்வாட் பேசுனதை பற்றி பேசுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் நான் படிக்கிறேன், பார்த்து ரிப்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேசுவோமே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், பார்க்கலாம்.